வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 10 CBSE 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone. Sharida. Yes. See you too. Hi. Yes. Hi everyone. Hi. Yes. Okay, yes. Hi. Hi, Harish. Hi. Okay, da. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இன்னைக்கு நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி நம்ம வந்து we gonna learn எல்லாமே படிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம வந்து இதோட கொஸ்டின்ஸ், ஓகே, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. ரைட்? எஸ் ஹாரிஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நேரம் ஆச்சு. மேம், எனக்கு இந்த சாப்டர் ஒன்றுமே தெரியாது. பரவாயில்ல. இந்த சாப்டர், இந்த ஒரே ஒரு வீடியோ, இந்த வீடியோ கிடையாது, இந்த வீடியோ நாளைக்கு இருக்கிற வீடியோ பார்த்தா போதும். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி உங்களுக்கு ஈஸி தான். லாங் டைம் நோ சி. டே, முன்னாடி தான் கிளாஸ் எடுத்தேன், அன்னைக்கு தான் ஃபன் பண்ணி விட்டீங்களே. ஓகே, ரைட். ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி காமிச்சு நான் போக மாட்டேன். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் என்னெல்லாம் படிக்கணும்? ஓகே, ஐ வில் டெல் யூ தட். ஃபர்ஸ்ட், டெஃபினிஷன் ஆஃப் அ ரேஞ்ச். கிட்டத்தட்ட ஒரு நாள். ஓகே ஹாரிஸ், இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களே, தெரியவே இல்லை. டெஃபினிஷன், ரேஞ்ச், டொமைன், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எம்சிக்யூல கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு சைட். ஓகே, ஸோ கிராஃப்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோதான். ஓகேப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர். ஸோ இதுல இருந்து கிராஃப் படிக்கணுமா மேம்? எஸ், டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஸ்டடி த கிராஃப். இல்லை ஜெயிக்கலாம், இது பத்தாது. ஓகே, இன்னும் இருக்கு, சரியா? ஸோ கிராஃப் உங்களுக்கு படிக்கணும், எல்லா கிராஃபும். ஆல்ரெடி கிராஃபுக்கு ஒரு செஷன், இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு கிராஃபில் டீட்டெயில்டாக செஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான செஷன், பிகாஸ் அதுலேருந்து தான் இதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குன்னு ஒரு செஷன் இருக்குது. அப்போ மேம் நீங்கள் இன்னைக்கு சொல்லித்தர மாட்டீங்களா? சொல்லி தருவேன், ஆனால் வந்து எப்படி வருது அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அது நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ ஆர் யூ ரெடி? ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சூப்பராக படிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி 2 டேஸ்க்குள்ளார முடிச்சிருவோம், சரியா? ஸோ இதுல இருந்து 4 மார்க்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 4 மார்க்ஸ். ஓகேவா? ஃப்ரம் திஸ் சாப்டர் 4 மார்க்ஸுக்கு வந்து that is the weightage of this chapter. ஓகேவா? ஸோ மேம், சின்ன சாப்டர் 4 சாப்டர்ஸுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேல்குலஸ். ஓகேவா? நீங்கள் டிஃப்ரென்சியேஷனாக இருந்தாலும் இன்டகிரேஷன்ல எல்லாம் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? என்ன ஹரிஷ், ப்ளீஸ் ஸ்டார்ட் அ ஜேஇ சேனல். எஸ், வி ஆர் திங்கிங் அபவுட் தட். ஓகே, மேபி கமிங் சூனில் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா, இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம், ரைட்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொன்ன பசங்களா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அங்க இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இருக்கணும்னு சொன்னாங்க, கரெக்டா? த ஃபங்க்ஷன் ஷுட் பி பைஜெக்டிவ், ரைட் மேம்? பைஜெக்டிவ் அப்படின்னா ஃபங்க்ஷன் 1 ஆக இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஷுட் பி ஆன் 2, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மேம், டூ யூ ரிமெம்பர் மீ? எஸ் சுதர்ஷன், ஐ டூ ரிமெம்பர் யூ. நிறைய சுதர்ஷன்ஸ் இருக்காங்க இங்கே, கரெக்டா? சரிங்க ஹரிஷ், உங்களோட ரிக்வெஸ்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ரைட், சரியா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபங்க்ஷன்ல வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, எஃப் இன்வர்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து 1 ஆக இருக்கணும், இல்லாட்டி ஆன் 2 ஆக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இன்வர்ஸ் மீன் பண்றது. இப்போ வந்து ட்ரிக்னோமெட்ரியில மேம் இன்வர்ஸ் எப்படி, ரைட்?
பரவாயில்ல ஹரிஷ், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்வர்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைன், இப்போ வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் என்ன படித்தோம் மேம்? அங்கே நிறைய படித்தோம் மேம். அதே தாண்டா. இப்போ சைன் 30 டிகிரி அப்படிங்கிறது, இல்லாட்டி சைன் π/6 அப்படிங்கிறது 1/2 அப்படின்னு நீங்கள் படிச்சீங்க. கரெக்டா? இதுதான் நீங்கள் வந்து இன்வர்ஸில் நார்மலாக இருக்கிற. ஐ ரோட் ஸ்ரீ பட் ஐம் 10th. ஓகே. ஓ, நீங்கள் வேற ஏதோ பேசுறீங்க. இதான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஸோ இன்வர்ஸில் எப்படின்னா, ஸோ தே வில் ஜஸ்ட் கிவ் யூ sin inverse of 1/2 கேட்டு what is the value அப்படின்னு கேட்குறாங்க. which means உங்களுக்கு வந்து இந்த தீட்டாவை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ this theta right here, right? ஸோ இன்வர்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்குறாங்க. ஹாய் கதர், ஹாய். ஓகே, இன்வர்ஸ்ல வந்து என்னப்பா கேட்பாங்க? they will just give you the 1/2. okay, yes, bye, see you tomorrow. tata, bye. sin inverse of 1/2 is equal to क्या है? so this is what sin inverse or inverse trigonometry ல இதுதான் கதை. ஓகேவா? so இது எப்படி கண்டுபிடிக்கிறது? so ma'am, what is sin inverse of 1/2? இது உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? so what I'm going to do is that I'm going to equate this to theta. எனக்கு தெரியாது, இல்லாட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. தீட்டா வேண்டாம், எக்ஸ் வச்சுக்கலாம். ரைட்? ஸோ 1/2 is equal to sin of x. ரைட்? 1/2 is equal to sin of x. ஸோ sin xக்கு வந்து எக்ஸுக்கு நான் வந்து எந்த வேல்யூ கொடுத்தா எக்ஸுக்கு வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்தா ஐ வில் கெட் 1/2. ஸோ தட் இஸ் த மீனிங். எக்ஸுக்கு நான் வந்து என்ன வேல்யூ கொடுத்தா ஐ வில் கெட் 1/2. ரைட்? ஸோ எக்ஸுக்கு வந்து 1/2 is equal to sin of π/6 கொடுத்தாதான் எனக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும். ரைட்? எஸ், 30. ஸோ விச் மீன்ஸ் sin inverse of 1/2 will be equal to π/6. So what is sin inverse 1/2? That is sin inverse 1/2 is equal to π/6. right? π/6. right? okay, so இதுதான் கதை. ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஸோ ஒரே சம் போர்ஷன்ஸ்ல மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னப்பா சூடு எடுக்குது? சூடு எடுக்கல். ஓ, 16 போகல, அதுக்கப்புறம் போகல. ஹாய் அன்புன்னு சொல்ல மாட்டேங்க, அன்பு. ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி மீன் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2? cos inverse of 1/√2. நீங்க என்ன பண்ணுவீங்க? மேம் cos inverse of 1/√2 is equal to x ன்னு கொடுப்பேன். 1/√2 is equal to cos x, where x is equal to π/4. right? x is equal to π/4. ஆனா 1/√2 இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின். ரைட்? இன்னொரு கொஸ்டின் வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேம் 1/√2 நிறைய இடங்கள்ல 1/√2 இருக்குதே. so many valuesக்கு வந்து 1/√2 இருக்குது. அப்ப நான் வந்து எந்த வேல்யூ எடுக்கணும்? ஸோ அங்கதான் நம்ம வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். வை ஸோ இப்ப பாருங்க. ஓ ஷிட், நான் என்னமோ பண்ணிட்டேன். ஏசி காத்து வரல. எனிவேஸ், ஓகே, இதுல இருந்துதான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வருது. வாட் யூ மீன் பை பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்? ஓகே, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ், சைன் இன்வர்ஸ் இல்லாட்டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த இடத்த தான். ஏசி போயிடுச்சு. ஐயோ, ஓகே, ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் 60 செகண்ட்ஸ் எடுக்குமா இது ஆஃப் ஆகுது? ஐயோ. எனிவேஸ், ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு தி கிளாஸ். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற இடங்கள் இருக்கு. ஓகேவா? எல்லா இடத்துலையும் இன்வர்ஸ் இருக்காது. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ரேஞ்சை தான் நான் வந்து என்னன்னு சொல்றேன், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஓகே, ஸோ டிட் யூ கெட் an idea about what we going to do in this chapter? இதுதான், மற்றபடி எதுவும் கிடையாது. இதே தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்
that is sin inverse of x ஓட நம்ம principal value branch அப்புறமேல் range domain எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம் எஸ் எப்படின்னா AZ is not AZing okay fine anyways so first வந்து நம்ம வந்து இதுல இருந்து நம்ம sin inverse of xல first நான் வந்து sin x ஓட graph உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் ஓகேவா sin of x okay அப்புறமே we will on it again திருப்பி இதே கதை okay you just recall the anyways இந்த ஏசி வேற ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி how to take எப்படி தான் இந்த நம்ம வந்து எப்படி பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் sin x இது கொஞ்சம் பெரிய கதை பட் அதனால இதுக்கு மட்டும் சொல்லித்தரேன் நானா ஓகே இனி ஏசி கொஞ்சம் தெரியல ஏன் தெரியல ஆல்வேஸ் வி ஆர் கேங் பட் இன்னைக்கு பார்த்து நான் என்னமோ லைக் ஐ ஜஸ்ட் கிளிக் சம் ராங் பட்டன் ஓகே எனிவேஸ் what is the graph of sin x பசங்களா 11th ல படிச்சிருப்பீங்க graph of sin x right so maximum value is 1 and minimum value is -1 so இங்க 0 இருக்கும் then you have pi by 2 pi and 3 pi by 2 2 pi right so அதே மாதிரி இந்த சைடுல minus pi by 2 minus pi minus 3 pi by 2 and 2 pi right so 0 la value is 0 and minus 1 la vandu that is pi by 2 la the sin pi by 2 is 1 again 0 again 1 and this goes like this and ingeyum இப்படி தான் போகும் right so this is the graph போடலாம் oh thank you Arun thank you so much உங்களுக்காக ஓகே டே இதுல வந்து பாருங்க so many values இது வந்து I'm asking if this 1 on to bijective function இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கறேன் obviously this is not bijective yeah ma'am sin 0 okay what is the value of sin 0 here sin of 0 degree is 0 right sin pi is 0 அதே மாதிரி sin 2 pi is 0 right sin 2 pi so எல்லாருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு லைக் இமேஜ் இருக்கு கரெக்ட்டா எல்லாருக்குமே ஒரே ஒரு இமேஜ் இருக்கு ரைட் so this means this is many one function கரெக்ட்டா இது வந்து many one function எல்லாருக்குமே many இதுதான் many and இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒருத்தங்க தான் okay many times 0 occur many images super very level so this is the thing so in the sin x is not bijective right so நான் வந்து எப்போ inverse இருக்குன்னு சொன்னேன் when there is the function when f inverse x is when the function is bijective right so this function is not bijective since this is many one function correct இது many one function and not bijective this is not bijective ஆனா இவங்க வந்து சொல்றாங்க sin inverse exist ஆகுது அங்க inverse exist ஆகுது அப்படினு சொல்றாங்க so which means ஒரு particular intervalல or particular rangeல தான் என்ன exist ஆகுது inverse exist ஆகுது so அந்த range வந்து பாத்தீங்கன்னா so from here minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் எடுத்தோம் அப்படினா so every value of x has different images so right எல்லாத்துக்குமே different repeatation of images இங்க இருக்காது so from here to here right from here to here எங்க இருந்து பசங்களா minus pi by 2 ல இருந்து pi by 2 இருக்கிற portion மட்டும் நான் கட் பண்ணி வெளியில எடுக்கிறேன் right so what will happen so இத கட் பண்ணி எடுக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அந்த ரேஞ்ச இல்லாட்டி அந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் right so இப்போ வந்து திருப்பி அதே தான் நான் எழுதுறேன் I mean வரையறேன் so y is equal to sin x okay so this is x axis so எங்க இருந்து பசங்களா minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் right இங்க வந்து 0
So which means inga 1 varum, inga negative 1 varum. So here இதுதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா. எஸ், சிங்கிள் அண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். எஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கேன் யூ டெல் மீ த ரேஞ்ச் அண்ட் டொமைன்? ஸோ இங்க வந்து டொமைன் என்னப்பா வரும்? டொமைன் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ டொமைன் பிலாங்ஸ் டு, டொமைன் வந்து பாத்தீங்கன்னா -π/2ல இருந்து π/2. ஸோ -π/2, π/2. Right? So what is range pasangla? Which is in the y-axis, right? So range belongs to -1 ல இருந்து 1 வரைக்கும். So this is very important. இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை திருப்பி அப்படி உல்டாவா போட்டீங்கன்னா சைன் இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா பசங்களே உல்டாவா போட்டீங்கன்னா you will get the sine inverse, right? So இப்போ நான் வந்து சைன் இன்வர்ஸோட கிராஃப் நான் உங்களுக்கு வரைய போறேன். So y is equal to sine inverse of x, right? Y is equal to sine inverse of x. So நம்ம வந்து இன்வர்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து என்ன படிச்சோம்? தட் இஸ் அதோட நம்ம வந்து y இருக்கிற இடத்துல x போடுவோம். கரெக்டா? x மாத்தி f inverse போட்டாச்சு. y இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம x போட்டாச்சு. x இருக்கிற இடத்துல y. That is what we just interchanged it, right? அதே same process தான் we going to do here, which means இங்க வந்து range வந்து என்ன வரும் பசங்களா? range. Okay, range வந்து இங்க என்ன டொமைனா இருந்துச்சோ அது வந்து அங்க ரேஞ்ச் ஆயிரும். Hi Alina. So here it is, domain is -π/2 to π/2, range is -1 to 1. So இங்க வந்து range will be -π/2, π/2. Okay, then domain. So domain will be -1 ல இருந்து 1 வரைக்கும், right? Interchange, very important. Principal value branch is very very important. Okay, சரி. So இதுல வந்து range is -π/2 ல இருந்து π/2. So π/2 -π/2, right? So இங்க -1, இங்க 1. மேம் எப்படி plot பண்றது? எப்ப வந்து சைனோட வேல்யூ எப்ப 1 வரும்? sin inverse of 1. இதேதான் same thing. sin inverse of 1, right? Which is equal to x. X is equal to sin 1 is equal to sin x. எப்போ 1 நான் x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு 1 கிடைக்கும்? that is π/2, right? that is π/2. so 1 ஓட வேல்யூ will be here, right? and again -π/2 இங்க இருக்குதா? so what will be? இங்க தான் -1 வரும், right? -π/2 is the value of sin inverse x is -1. so draw the graph. okay, so இப்படி தான் graph வரும். clear okay va? So this will be the graph of sine inverse of x, right? இதில இருந்து principal value branch of sine inverse of x என்ன வரும் பசங்களா? that is the range here. இதில என்ன range இருக்கும்? sine inverse x ஓட range தான் principal value of sine inverse of x, which is -π/2, π/2. டே பசங்களா இந்த ரேஞ்சில தான் sin inverse of x exist ஆகும். மத்த ரேஞ்ச் நீங்க எடுத்தீங்கன்னா அங்க sin inverse x exist ஆகாது. Is that clear? இது ஒண்ணு மட்டும் தான் சொல்லி தருவேன். because மத்ததெல்லாம் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். You can watch that. ஓகே, செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது. If you want I will teach you. Okay, so principal value of sin inverse x என்னப்பா வரும்? -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். Is that clear? So அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. so this is the graph of sin inverse x. பாத்தீங்களா? so இது நீங்க ஞாபகம் இருக்கணும். மேம் graph வருமா? yes, definitely graph உங்களுக்கு வந்து I think CBSE 2023 ல அவங்க வந்து range மாத்தி கேட்டிருக்காங்க. okay, they have இப்போ வந்து நீங்க 0 to pi, that is cos inverse x ஓட range, right? so அதுல வந்து cos to π/2 அது வரைக்கும் எப்படி graph வரும் அப்படின்னு question இருக்குது. okay, so if you want we can do a question. if you want கிடையாது, நீங்க question பண்றீங்க. ஆனா question எங்க இருக்குன்னு தெரியல. write the draw the graph. yes, பாருங்க எப்ப கேட்டிருக்காங்க? CBSE 22. yes, asking, I do remember you. How can I forget you?
ஓகே கிளியர். ஸோ கொஸ்டின் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல் தியரி படிச்சிருவோம். நாளைக்கு நம்ம வந்து ப்ரூஃப் அண்ட் 1 to 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு செஷன் நீங்க கிளியரா நீங்க வந்து அப்படின்னு நீங்க மண்டைக்குள்ள ஏற்றி வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிவைக்யூ தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, பிவைக்யூஸ் ப்ளஸ் என்சிஆர்டி எக்ஸாம்ல இருந்து செலக்டட் கொஸ்டின்ஸ், ரைட்? ஓகே, ஸோ ட்ரா த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். I never came to my class. How do you know it? Yenda. Sine inverse of x. X belongs to minus 1 divided by root 2. 1 by root 2. Also write the range of f of x in ketirukanga. Okay. So which means you have to draw the graph of sine inverse of x. So x belongs to closed interval 1 by root 2 comma 1 by root 2. Okay. சரியா? so x belongs to அப்படின்னு சொல்லும்போது x அப்படிங்கிறது டொமைன், கரெக்டா? this is domain. okay, so this is domain. so first நீங்க என்ன பண்ணும்? graph வரையணும். so you have to draw the x axis and y axis. so y is equal to sine inverse x. y is equal to sine inverse of x. so this is x, right? this is x. hi hello. okay, so எழுதியாச்சு. so x வந்து minus 1 by root 2 1 by root 2. so 1 by root 2 will be around here, right? 1 by root 2. அதே மாதிரி இங்க தான் minus 1 by root 2 வரும். ஓகே, so நான் வந்து இப்போ மேம் இங்க y axisல என்ன எழுதுறதுன்னு தெரியல, சொல்லி தரேன். so which means sin inverse of 1 by root 2, right? sin inverse of 1 by root 2 அது ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஸோ அதுதான் நம்ம y ஆக்சிஸ்ல ப்ளோட் பண்றோம், கரெக்ட்? ரைட், தட் இஸ் ரேஞ்ச். ஸோ y ஆக்சிஸ்ல என்ன வரும் பசங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. sin inverse of 1 by root 2 which is equal to x ன்னு எடுத்தாச்சு. ஓகே, ஸோ 1 by root 2 is equal to sin x. ஸோ எக்ஸுக்கு நான் வந்து என்ன வேல்யூ கொடுத்தா ஐ வில் கெட் 1 by root 2, that is pi by 4. பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளார அது வரணும். ஓகே, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளார அது வரணும். which means minus pi by 2ல இருந்து pi by 2ல pi by 4 வருதா? எஸ், வெரி குட் அன்பு. ஸோ pi by 4 வரும், கரெக்ட்? ஸோ which means அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. pi by 4க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அது மட்டும் தான் எனக்கு கேட்குது, உங்களுக்கு அதுதான் கேட்குன்னு எனக்கு தெரியும். எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ which means பாசிட்டிவ் pi by 4. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் pi by 4, ரைட்? ஸோ y ஆக்சிஸ் கிடைச்சிச்சா? சிம்பிள். அப்புறமேல் ப்ளோட் பண்ண வேண்டியதான். ஸோ 1 by root 2 எப்போ வரும் பசங்களா? pi by 2ல. மைனஸ் 1 by root 2 எங்க வரும் பசங்களா? மைனஸ் pi by 4ல. ஸோ ஜஸ்ட் இது பண்ண வேண்டியதான். ஓகே, முடிஞ்சதா கொஸ்டின்? இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் கேட்டிருக்காங்க, அப்புறமேல ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ரேஞ்ச் பிலாங்ஸ் டு எங்கிருந்து வருது? மைனஸ் pi by minus pi by 4ல இருந்து pi by 4 வரைக்கும், கரெக்ட்? ஸோ which means minus pi by 4 comma pi by 4 is the range. ஓகே, 2 மார்க்ஸ் கையில் கிடச்சிருச்சா? ஹாய், ஸ்டடி வித் மீ. ஹாய், நீங்கள் தானே போன வாட்டி ஜேஇ சேனல் கொடுங்க மேம், இல்லை மேம் கிரியேட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொன்னீங்க. ஐ ரிமெம்பர். ஓகே, இஸ் தட் கிளியர்? இன்னொரு கொஸ்டின். ஓகே, ஓ ட்வின்ஸ். ஓ வாவ். ஹாய் சஞ்சனா தேவி அண்ட் ஷர்மிளா தேவி. மேம், how you are plotting those points on graph? We are Harish friends. Oh, okay. இது எப்படி plot பண்ண அப்படின்னா இதுதான்ப்பா ப்ரொசீஜர். This is the procedure. Sine 1 by root 2. Sine inverse of 1 by root 2. Right? நம்ம வந்து இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் வந்து y is equal to sine inverse of x. ஸோ சைன் இன்வர்ஸ் எனக்கு வந்து இதுக்குள்ளார, ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by root 2 வரும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2ஓட வேல்யூ என்ன? ஸோ அதுதான் நம்ம ஈக்குவேட்டிங் திஸ் டு எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் இந்த சைட் போயிரும்போது தட் இஸ் sin x வந்துடும். sin xக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தா ஐ வில் கெட் 1 by root 2. Okay, so that is x is equal to pi by 4. So 1 by root 2 எங்க வருது பசங்களா? pi by 4. அதே மாதிரி minus pi by 4 எங்க வரும்?
சாரி -1/√2 யாருக்கு இப்போ எந்த ஆங்கிளுக்கு நீங்க வந்து sin இன்வர்ஸுக்கு -π/4 கொடுத்தீங்கன்னா you will get 1/√2 ரைட் -1/√2 ஸோ அங்கே அப்லோட் பண்ணும் ஓகே என்ன சொல்றீங்க we have a gang of 2 boys and 2 girls we will watch your classes ஓ அப்படியா ஓகே சூப்பர்ப்பா சூப்பர் மேம் ரேஞ்ச் மீன்ஸ் ஆங்கிள் எழுதணுமா இப்போ வந்து மோஸ்ட்லி ரேஞ்ச் வந்து எப்பவுமே y ஆக்சிஸில் இருக்கிறது ஓகே குகன் ஓகே ஓகேப்பா ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் ஓகே ஸோ y ஆக்சிஸில் நம்ம என்ன ஐயோ அழிச்சிட்டேனே y ஆக்சிஸில் என்ன இருக்குதோ அதுதான் ரேஞ்ச் எப்பவுமே ஆங்கிள் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ காஸ் சைன் காசுக்கெல்லாம் ரேஞ்ச் வந்து ஆங்கிள் தான் வரும் ஓகே ஸோ அதுவே நீங்கள் வந்து லைக் திருப்பி என்ன சொல்லலாம் காட்டு கொசீக்கு சீக் வரும்போது ரேஞ்ச் வில் பி இன்டர்சேஞ்சிங் ஆங்கிள்ஸ் வரணும்னு எந்த அவசியம் கிடையாது ஓகே ஓகேப்பா சூப்பர் ஸோ டிட் யூ கெட் தி ஆன்சர் இன்னொரு கொஸ்டின் பண்ணலாமா இன்னொரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஐயோ கொஸ்டின் போச்சு okay this question find the domain of y is equal to sine inverse of x square minus 2 x square domain கண்டுபிடிக்க சொல்றாங்க what do you mean by domain பசங்களா domain is the value you give for x right x க்கு எவ்வளவு possible values உங்களால கொடுக்க முடியுதோ அதுதான் domain right so இங்க domain யாரு அது நான் கிடையாது அவன்தான் okay so which is y is equal to sine inverse of x square minus 2 y is equal to ma'am tan inverse graph please yes but அன்பு நான் சொல்லி தரேன் okay I will teach no பிரச்சனை I will teach okay fine y is equal to sine inverse of இதுக்கு ஆன்சர் யாருக்காச்சும் சொல்ல முடியுமா y is equal to tan inverse who is tan sin plus tan equal to san அப்படின்னு வாயில ஒளறிட்டேன் san கிடையாது sin y is equal to sine inverse of x square minus 2 order domain anybody come on everybody நானே சொல்லித்தரேன் so which means domain அப்படிங்கிறது இந்த argument அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் x square minus 2 argument so அந்த வேல்யூ தான் நம்ம சொல்றோம் ரைட் நோ மேம் பிரச்சனை கிடையாது so I like your honesty நான் எல்லாம் வந்து ஸ்கூலில் மேம் கேட்டாங்கன்னா தெரியாது obviously I don't know the answer I will be like மேம் அது வந்து இது வந்து அப்படி அது அப்படியே மூஞ்சி மேலே சொல்லுடா மூஞ்சி மேலே I mean like if you don't know அவ்வளோதான் ஓவர் ஆக்ஷன் போடக்கூடாது அது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா தெரில ஓகே ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ஓட வேல்யூ தான் என்னது டொமைன் ரைட் ஸோ வாட் இஸ் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மேம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா that is -1 to 1 right -1 to 1 so இந்த -1 to 1ல இந்த x square -2 இருந்தா தான் அங்க sin inverse of x வந்து exist ஆகும் okay so which means -1 less than or equal to x square -2 less than or equal to 1 இப்படிதான் வரும் இந்த x square -2 should be in the interval -1 to 1 இந்த இன்டர்வெல்ல தான் அவங்க இருக்கணும் இல்லைன்னா அவங்க சைன் இன்வெர்ஸ் கிடையாது ஓகே சரி எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் எனக்கு வேணும் ரைட் ஐ நீட் தி எக்ஸோட வேல்யூ தான் டொமைன் ஸோ நான் என்ன பண்ணுவேன் ஸோ இங்கே எனக்கு -2 இருக்கு ஐ டோன்ட் நீட் த -2 ஸோ வாட் ஐ வில் டூ 1 plus 2 less than or equal to x square -2 plus 2 less than or equal to 1 plus 2 so here you will get 2 minus 1 is 1 less than or equal to x square less than or equal to 3 less than or equal to 3 so inga irundhu square neenga edukonu okay you have to take the square root so plus or minus root 1 less than or equal to x less than or equal to plus or minus root 3 plus or minus root 3 so ma'am idhula irundhu eppadi ma'am find the domain of y this ma'am eppadi answer எழுதலாம் இதுக்கு வந்து இப்போ இந்த ஃபார்ம்ல இருக்குது வெச்சுக்கோங்க ஓகேவா இஃப் திஸ் இஸ் இந்த ஃபார்ம் உங்களுக்கு டொமைன் வந்து இந்த ஃபார்ம்ல கிடைச்சது அப்படின்னா யூ கேன் ரைட் இட் திஸ் as -√3, 1 ஓகே இல்ல இப்படியே எழுதி யூ கேன் ஸ்டாப் ஓகே பிகாஸ்
plus or minus 1 வரும் less than or equal to x square less than or equal to plus or minus root 3. இப்படி எழுதி stop பண்ணிக்கலாம். Okay, right? So plus or minus this and this. So this is the domain. மத்தபடி எழுத அவசியம் கிடையாது. இப்படி எழுதிக்கலாம். Okay, is that clear? Any doubts? சின்ன சின்ன ஆசை திறகு அடிக்கும் ஆசை. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர், ஐயோ எக்ஸ் ஸ்கொயர் வேணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 less than or equal to x less than or equal to plus or minus root 3 is the answer. ஓகேப்பா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, நெக்ஸ்ட் வந்து கொசைன்னா கொசைன்னா அப்படி கிடையாது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இல்லாட்டி நம்ம வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்க்க போகிறோம். ஓகே, சேம் தான், சேம் மெத்தட். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வந்து இப்படி தான் வரும். ஓகே, ஸோ த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஸோ எப்படி வரும் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ த ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் வில் பி லைக் திஸ். ஸோ ஆப்வியஸ்லி அங்கேயும் வந்து ஓகே, பிரச்சனை இல்லைடா, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஐயோ ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் மட்டும் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, இங்கே 0 வரும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, அங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ஓகே, ஸோ y is equal to cos x. So this is x. Okay, so here it will be 0 pi. Okay, இங்க வந்து 0 வரும், 0 pi. Okay, so here it will be -1, மேல -1 1 and 1. so 0 ல இருந்து pi வரைக்கும் 0 pi by 2, then you have pi here. ஓகே, 0 pi by 2 pi. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் வரும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகே, அதுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லித்தரேன். y is equal to cos x. So values, you will have 0 pi by 2 pi, 3 pi by 2 2 pi. Okay, so அதே மாதிரி minus pi by 2 minus pi minus 3 pi by 2. Okay, and minus 2 pi. சரி, ஸோ கிராஃப் எப்படி வரும்? இங்கே 1 வரும், இங்கே -1 வரும். ஸோ ஆப்வியஸ்லி sin 0 is 0. கரெக்டாக, sin 0 0 தான். cos 0 is 1. ஸோ cos 0 வேல்யூ இங்கே வந்து 1 இருக்கும். and pi by 2 it will be 0, and here it is -1 again 0, and it will goes like this. minus pi by 2 0, -1, and it goes like this. ஸோ இங்கே வந்து எப்போ 1 1 and எப்போ on 2 ஆகுறது அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ which means, ஸோ இங்கே பாருங்க 0ல இருந்து, ஸோ ஃப்ரம் ஹியர், ஸோ ஃப்ரம் 0 to pi வரைக்கும் the values like different. ஓகேவா, இங்கே பாருங்க இந்த ஒரு கிராஃப், ரைட்? ஸோ ஃப்ரம் ஹியர், ஸோ ஃப்ரம் 0 to பைல தான் ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்குது? 1 1 and on 2 ஆக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப். ஓகே, ஸோ இது வந்து திருப்பி நான் இங்கே வரைகிறேன். ஓகே, ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு so y is equal to cos x. so here it is 0, இங்கே pi by 2 வரும், and இங்கே வந்து pi வரும். so this is 1 and this is -1. okay, so the graph will be like this, right? இப்படி வருமா? இங்கே பாருங்க, இதே போர்ஷனை எடுத்து இங்கே எழுதிட்டேன், மற்றபடி எதுவும் பண்ணல. சரியா? நெக்ஸ்ட், ஸோ இங்கே வந்து டொமைன் என்னப்பா வரும்? ஸோ டொமைன் பிலாங்ஸ் டு 0ல இருந்து பை வரைக்கும். கரெக்டா? ஸோ ஓப்பன் இன்டர்வல் கிடையாது, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to pi, and range is same. range belongs to -1ல இருந்து 1 -1ல இருந்து 1 வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி இன்வர்ஸ் வரையலாம்? சிம்பிள். ஓகேவா, கிராஃப் கொஸ்டின் இருக்கு, we will do that. ஓகேவா, ஸோ y is equal to cos inverse of x தான் நான் இங்கே எழுத போகிறேன், வரைய போகிறேன். ஓகே, ஸோ இங்கே டொமைன் என்னப்பா வரும்? டொமைன் ரேஞ்ச்
range belongs to range வந்து என்ன பவர் range அங்க வந்து -1 to 1 so உல்டாவா வரும்போது 0 to pi right so this is 0 to pi is the range and domain so domain belongs to -1 ல இருந்து 1 வரைக்கும் so you have to draw -1 to 1 so இங்க வந்து 0 இருக்கு okay so that is இங்க pi by 2 வரும் okay and இங்க pi வரும் because pi by 2 is included அதனால தான் நம்ம வந்து pi by 2 எடுத்தோம் okay so cos is 0 ஓட வேல்யூ என்ன பசங்களா that is 1 right cos 0 ஓட வேல்யூ is 1 okay so cos 1 எப்ப வரும் பசங்களா that is cos 1 இங்க பாருங்க cos 1 ஓட வேல்யூ cos 0 ல cos of 0 ல what is the value 1 right cos of pi ல value is -1 right value is -1 ingada graph okay so -1 வரும்போது pi ல தான் இருக்கும் okay இங்க பாருங்க cos inverse of -1 is equal to x -1 is equal to cos x so x should be minus pi okay சரியா so cos inverse of 0 is equal to x cos x is equal to 0 x is equal to pi by 2 right okay so graph will be like this graph வந்து எப்படி வரும் பசங்களா இங்கிருந்து இப்படி வரும் clear இப்படி தான் graph வரும் okay so here the principal value branch belongs to the range இதுதான் principal value branch that is 0 to pi இந்த 0 to pi ல வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படினா you have to change 0 to pi அந்த இன்டர்வெல்க்கு நீங்க மாத்தணும் அங்க அப்படி இருந்தா தான் இது cos inverse x அங்க எக்ஸிஸ்ட் ஆகும் is that clear is the graph is clear we will going to do a question okay question assertion and reasoning ல எப்ப கேட்டிருக்காங்க 2023 ல கேட்ட question assertion is the maximum value of cos inverse x the whole square is pi square okay reason வந்து கொடுத்திருக்காங்க range of principal value branch of cos inverse of x is minus pi by 2 ல இருந்து pi by 2 ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா do you have any idea first வந்து சொல்றாங்க assertion both assertion and reason is correct and reason is the best explanation best னு சொல்ல correct explanation for the assertion next என்ன சொல்றாங்க both the assertion reason is true but the reason is not the correct explanation for the assertion c is the assertion is true but the reason is not true the assertion is false but the reason is true yes okay correct அன்பு correct answer okay இது எப்படி பண்ணனும் நான் சொல்லி தரேன் so இங்க வந்து assertion கொடுத்திருக்காங்க that is maximum value of cos inverse of x the whole square okay அது வந்து pi square அப்படினு சொல்றாங்க that is pi square which means நான் cos x க்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கிறேன் that should be equal to something right so இப்போ cos inverse of x that is equal to y அப்படினு கொடுக்கிறேன் அப்படினு வெச்சுக்கோங்க so y is the range here right y is the range what is range பசங்களா that is the value that you get for the function right நான் வந்து ஒரு input கொடுக்கிறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது அவுட்புட்டை தான் நான் range அப்படினு சொல்றேன் so இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா நான் cos inverse x வந்து ஸ்கொயர் பண்ணும்போது maximum value எனக்கு கிடைக்கிறது வந்து pi square அது ட்ரூவா இல்லையான்னு கேக்குறாங்க so எப்படி அது கண்டுபிடிக்கலாம் அப்படினா so what is the range of cos inverse of x cos inverse of x ஓட range என்ன பசங்களா this belongs to closed interval 0 to pi 0 வரைக்கும் தான் அந்த 0 ல இருந்து pi வரைக்கும் மட்டும் தான் அந்த வேல்யூ exceed ஆகும் ரைட் வேல்யூ exceed ஆகும் which means cos inverse of x வந்து வேல்யூ வந்து maximum எங்க வரைக்கும் போகும் pi வரைக்கும் போகும் correct yes so which means this is the maximum value okay maximum value cos inverse x can get okay சரியா so cos inverse of x ஓட maximum value pi ன்னு வெச்சுக்கோங்க நான் ஸ்கொயர் பண்றேன் okay I'm just squaring right so cos inverse of x the whole square will be equal to pi square so which is correct right which is correct yes angel good pa
Correct? Okay, so which means assertion is correct. Okay, I agree. Assertion is correct. Reason பார்க்கலாமா? Range of principal value branch of cos inverse of x is minus pi by 2 to pi by 2. இல்ல, அது sin inverse x ஓட range. So, what is, இது correct பண்ணி எழுதுங்க. Cos inverse of x ஓட range belongs to 0 ல இருந்து pi வரைக்கும். Is that clear? Is that clear? Okay வா? Okay வா? Okay? சரியா? Assertion and reasoning எப்படி answer பண்ணணும்? Clear? Okay? So can we go to the next question? Next question is a graph question. Okay வா? அந்த graph question இங்க இருக்குன்னு really draw the graph of cos inverse of x. Yes. Okay பா. Yes. 0 to pi. இப்போ வந்து assertion, இப்போ நீங்க வந்து assertion and reason நீங்க இப்போ if you are என்ன சொல்ல solve பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. assertionல mistake இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுதான் ஆப்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டிக் பண்ணி போகாமல் அந்த அசர்ஷன் அண்ட் ரீசன்லேயே அங்கேயே நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நீங்களே டீச்சர் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு எழுதும்போது அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ட்ரா த கிராஃப் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 0. ஆல்சோ ரைட் இட்ஸ் ரேஞ்ச். -1லேருந்து 0 வரைக்கும் தான் நீங்கள் வந்து கிராஃப் எழுதணும். ஓகேவா? ஸோ x belongs to -1, 0, which means this is the domain, right? This is the domain. This is the x-axis, right? This will be on the x-axis. Cheri. Graph varelama. Okay, y is equal to cos inverse of x. So, domain la vandi ennalla varum domain la. So, domain which means x-axis la. So, you will have 0 here and -1. -1 லேருந்து 0 வரைக்கும் cos inverse x ஓட graph எப்படி வரும்? That is the question. Okay. சரி. So, இங்க யாரெல்லாம் வரும் பசங்களா? Range எழுதலாம். Okay. So, range of, நான் வந்து cos inverse of x ஓட range எழுதுறேன். Normal range. Okay. Which belongs to 0 to pi. இது வந்து normal cos inverse of x ஓட normal range, right? 0 ல இருந்து pi வரைக்கும். So 0 இங்க வந்து pi by 2 வரும் and here it is pi. Any doubts? இதுல தான் வரும். கரெக்ட்டா? சரி. -1 cos inverse of -1 எப்ப வரும் பசங்களா? மேம் pi ல. That is மேம் when cos pi is equal to -1. Cos inverse of 0 is equal to pi by 2. Correct? நான் வந்து cos க்கு pi by 2 கொடுத்தா I will get the value 0, right? So this is here. Okay? So graph நீங்க வரையும்போது எப்படி வரும்? It will be like this. அவ்வளவுதான். நீங்க இப்படி கொண்டு போக கூடாது. ஏன் மேம்? பிகாஸ் ரேஞ்ச் கிடையாது, டொமைன். எக்ஸோட வேல்யூ -1லையும் 0லையும் கிராஃப் எப்படி வரும்? அதுதான் கொஸ்டின். ஸோ இங்க வரைக்கும் தான் வரும். ஓகே, ஸோ வாட் வில் பி த ரேஞ்ச்? Range belongs to 0 to pi by 2. Oh, sorry. Pi by 2, pi. Clear? So, range எங்க பார்க்கணும்? Y axis ல பார்க்கணும். Pi by 2 ல இருந்து pi வரைக்கும். Clear பா? Clear ஆ? Any doubts in this? Next question போலாமா? Graph எப்படி வரையணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? மேம் எனக்கு வந்து இப்போ தெரியல, எங்க பிளாட் பண்ணணும் தெரியல அப்படின்னா just cos inverse of -1 போடுங்க. ஓகே, equal to theta x ன்னு போடுங்க. ஓகே, so -1 is equal to cos x. x க்கு வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்தா I will get -1. ஓகே, so x pi கொடுத்தா எனக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகே, so which means cos inverse of x ஓட வேல்யூ is pi. ஓகே, so -1 எப்போ வரும்? pi ல வரும். pi by 2 எப்போ வரும்? 0. ஓகே, சூப்பர்ப்பா, சூப்பர், வேற லெவல். ஸோ அந்த மாதிரி யூ கேன் சூஸ். ஓகே, அப்புறமேல் வந்து இன்னொரு கொஸ்டின் இருந்துச்சு. tan inverse. ஓகே, இது வந்து நீங்கள் we will learn this after studying the properties. cos முடிச்சாச்சு, அப்புறமேல் tan யாரோ tan பற்றி கேட்டிருந்தாங்க. கிளாஸ் அப் டு மேபி 8 எல்லாம் போகலாம், தெரியல. இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கு.
Ma'am, what is the domain of sine inverse of x square minus 4? அது எப்படி செய்யணும்னு I will tell you. என்ன கேட்டிருக்காங்க? domain of sine inverse of x square minus 4, right? X square minus 4. You have to find the domain. Same process தான். இதோட value domain should be included in minus 1 less than or equal to x square minus 4 less than or equal to 1. So இதில இருந்து x ஓட value நீங்க கண்டுபிடிக்கணும், right? So you have to solely like என்ன சொல்லலாம், கண்டுபிடிக்கல் for x. So minus 1 plus 4 less than or equal to x square less than or equal to 1 plus 4. Okay, so here it will become 3 less than or equal to x square less than or equal to 5 you will get. Okay, so this is a PYQ question, right? இது ஒரு PYQ question நான் பார்த்திருக்கேன். PYQ, I thought I will solve it tomorrow, but okay, fine. Okay, சரியா? So இப்படி கிடைச்சதா? இப்போ வந்து ஸ்கொயர் எடுங்க, you will get plus or minus root 3 less than or equal to x less than or equal to plus or minus root 5 you gonna get, right? Yes. இதுல இருந்து மேபி இது வந்து I think PYQல MCQல கேட்ட ஒரு question நான் நினைக்கிறேன். MCQல சப்போஸ் அவங்க வந்து பிராக்கெட்லயோ இன்டர்வல் ஃபார்ம்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ this is of the form if it's of the form like this, okay, that is a square less than or equal to x less than or equal to b ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எப்படி எழுதணும் நான் சொல்லி தரேன். ஸோ இங்கேயும் ஒரு நெகட்டிவ் ரூட் 3 இருக்கு, இங்கேயும் நெகட்டிவ் ரூட் 5 இருக்கு. அது வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறவங்க, கரெக்டா? ஸோ யூ ஹேவ் டு குரூப் தெம் ஃபர்ஸ்ட். ஸோ நெகட்டிவ் ரூட் 5 காமா நெகட்டிவ் ரூட் 3 க்ளோஸ்ட் இன்டர்வல் யூனியன் root 3 comma root 5. Okay, so this will be the answer. இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, கிளியர்? இது இந்த ஃபார்மில் தான் இருக்கு. ஸோ இப்படி வரும்போது இது எப்படி எழுதணும்னா மைனஸ் பி காமா மைனஸ் ஏ யூனியன் ஏ காமா பி. கிளியர்ப்பா? யார்டா கேட்டாங்க? இதுவும் டொமைன் தான். சேம் கொஸ்டின் தான், இதே சேம் ப்ரொசீஜர் தான். அதுலேயும் நம்ம வந்து ஆர்குமெண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 தான் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணும். அதே சேம் மெத்தட் தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அஜய், டிட் யூ கெட் இட்? போயிட்டாங்களா அஜய் நீங்க இருக்கீங்களா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இஃப் இட் இஸ் எஸ், ஓகே மேம், ஓகேப்பா, சூப்பர். சரி, இப்போ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பார்க்கலாம். tan இன்வர்ஸ் tan எக்ஸோட கிராஃப் ஞாபகம் இருக்கா? இல்லை மேம், அப்படி சொல்லக்கூடாதுடா, இருக்கணும்டா உங்களுக்கு. ஓகே, ஸோ த கிராஃப் இஸ் லைக் திஸ். இதுக்கு பதிலாக நான் புது பேஜ்லேயே வரைஞ்சிக்குவேன். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேம், இஸ் ஏபிசி மேக்ஸ் புக் இனஃப் டு கெட் சென்டம் மேம்? நான் பார்த்த வரைக்கும் ஓகே. ஸோ இட் இஸ் பெட்டர் நீங்கள் வந்து எவ்வளவு பிஒய்க்யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது. பிகாஸ் பிஒய்க்யூஸ்லேயே நல்ல கொஷின் இருக்குது. நான் அந்த புக்கை நான் இது வரைக்கும் ரெஃபர் பண்ணதில்லை. ரெஃபர் பண்ணிவிட்டு ஐ வில் டெல் யூ. ஓகே, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் படிங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆஃப்டர் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ரஃபா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்கிறேன். ஓகேவா? சரியா? பிஒய்க்யூஸ் எதுவுமே முடியல அப்படின்னா பிஒய்க்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் சாப்டர் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஒன் ஷாட் பார்க்குறீங்க, ஒன் ஷாட் பார்த்ததுக்கப்புறம் பிஒய்க்யூ சால்வ் பண்ணுங்க, போங்க. நோ ஸ்கிப்பிங். பரவாயில்ல, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்கிள்ஸ் அந்த சாப்டர் வரும்போது மாஸாக பண்ணலாம். ஓகேவா? வாட் டு டூ பிரச்சனை கிடையாதுடா, நான் சொல்லித்தரேன். ஓகே, லேர்ன் இட் ஃப்ரம் லைக் யூனோ. இப்போ வந்து இல்லை மேம், அது வரைக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பொறுமையா அப்படின்னு ஒரு வேர்டே இல்லை, பொறுமையாக நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே 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 சரிப்பா. ஓகே, ஸோ tan x is equal to sin x by cos x, கரெக்டா? ஸோ
ஸோ காஸ் எங்கெல்லாம் டிஃபைன் கிடையாது, பை பை டூவில் டிஃபைன் கிடையாது, 3π/2 டிஃபைன். ஸோ அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் அங்கே 0 வேல்யூ வருது. ஸோ 1/0 வர்றது எல்லாமே நம்ம வந்து லைக் இட்ஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டா? ஸோ தட் இஸ் வி ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். π/2 π 3π/2 2π. okay, so here it is minus π/2 minus π minus 3π/2. ஓகே, எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் மைனஸ் π/2ல வேல்யூ கிடையாது, இட் இஸ் நாட் டிஃபைன். π/2லையும் வேல்யூ, ஐயோ π/2லையும் ஏன்? ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வேல்யூ கிடையாது, இங்கேயும் வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ எப்படி கிராஃப் வரும்? ஹவு வில் பி? அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து 12th ஐ காட் ஓவரால் 90%. ஓகே, பெரிய விஷயம் கிடையாது, பெரிய லைக் ஃபார் மீ இட் வாஸ் பிக் திங். ஓகே, நான் டியூஷன் போகாமல் தான் நான் வந்து 90% வாங்கினேன், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ அது நான் அந்த காலம் மேம் நீங்கள் என்ன ஓல்டேஜ் அப்படி படிச்சிங்களா? இல்லை, இருந்தாலும் அப்போ அந்த டைமில் வந்து யூடியூப் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ்வளோவா இது இல்லை. ஓகே, ஸ்டில் ஐ மேனேஜ்ட் and got 90%. okay, and also I had a very rough timing on that 11th and 12th and all, but I got pretty good marks by self study only. இப்போ என்னால முடியும் அப்படின்னா உங்களால முடியாதா? tell me, you have YouTube, you have sources, everything you have, உங்களால முடியும். ஓகே, சரி, ஓகேவா? மோட்டிவேஷன். இப்போ வந்து கிராஃப் எப்படி வரும்? right, ma'am, I got 95/100 in class 10 without tuition. சூப்பர்ப்பா. ஆனால் வந்து 10th மேக்ஸ் மாதிரி கிடையாது இந்த 11th and 12th. ஓகேவா? 10th நம்ம வந்து படித்ததே நம்ம இங்கே படிக்கல, எஸ்பெஷலி இஃப் யூ டிடன்ட் ஸ்டடி 11th. எனக்கு தெரியும்டா. ஸோ த கிராஃப் வில் பி லைக் திஸ். லைக் ஹவு? லைக் தீஸ். ஓகே, ஐயோ அது 0ல போகணும், சரியா? ஓகே, it goes like this only. It goes like this. மேம், நீங்கள் தானே கிராஃப் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே மேம், என்ன செய்கிறது? அது அப்படி ஆகிப்போச்சு. எல்லா டீச்சரும் அப்படி தானே. நான் இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன், இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து எங்கே எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பையில் 0 வருது, மைனஸ் பையில் 0 வருது, 0லேயும் 0 வருது. ஸோ இட் இஸ் நாட் அ 1 ஃபங்க்ஷன், ஸோ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஸோ இது வந்து இருக்கிற ஒரு இன்டர்வெல்ல இது என்னது? இது வந்து அது எது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற இன்டர்வெல் எது பசங்களா? ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ தட் இஸ் மைனஸ் π/2லேருந்து π/2 வரைக்கும் அங்கே வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ யூ கேன் சி. Yes ma'am, we can see. So that is inga different image, inga எல்லாம் different images. Here also different images. ma'am, ஆனா π/2லையும் மைனஸ் π/2லையும் வேல்யூ இல்லையே. வேல்யூ வேணாம், நமக்கு இன்டர்வெல் எடுக்கலாம். எப்படி? So restricted graph will be like this. என்ன முகமது ஹமீத் என்னோட மோட்டிவேஷன் கேட்டு அவங்க போயிட்டாங்க. எனிவேஸ், அப்படிதான். ஸோ தட் இஸ் இங்கே வந்து 0 வருமா, இங்கே வந்து π/2 வரும், அண்ட் ஹியர் இட் இஸ் மைனஸ் π/2, ரைட்? ஸோ இட் கோஸ் லைக் தீஸ். கரெக்டாக இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அண்ட் இங்கிருந்து இங்கே வரைக்கும் கிராஃப் போகும். கிளியரா? ஸோ இதில் ரேஞ்ச் என்னப்பா வரும்? காட் இஸ் உல்டா, ரைட்? ஆனால் அங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன சொல்ல வந்தேன்? இங்கே டொமைன் என்ன பசங்களா? டொமைன். வாட் இஸ் த டொமைன் ஹியர்?
domain belongs to closed interval போட்டிங்கன்னா அப்படியே மண்டையிலே கொட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது என்னது? Open interval minus pi by 2 comma pi by 2. Okay, because அது நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணல. இருக்கிறீங்களா? ஓ சரி, ஓகே. ஐ தாட் யூ வென்ட். நான் கேட்டது வேற, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஓகே, பை பை டூலையும் நெகட்டிவ் பை பை டூலையும் மைனஸ் பை பை டூலையும் வேல்யூ அங்கே கிடையாது. இட் இஸ் நாட் டிஃபைன். ஆனால் வந்து அந்த ஒரு ரேஞ்சில் தான் அவங்க என்ன சொல்றது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து பை பை டூ வேணாம், பட் அதுக்குள்ளார இருக்கிற ரேஞ்ச் வி நீட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வில் புட் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் வந்து மேம் இது அப்படி போகுது, இது இப்படி போகுது மேம், அப்போ என்ன மேம் பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்ன்னு போட வேண்டியதான். ரியல் நம்பர்ஸ், ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து இங்கே ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பசங்களா, நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த இன்வர்ஸோட கிராஃப். ஸோ y is equal to tan inverse of x, right? y is equal to tan inverse of x. இங்கே what will be the range? உல்டா வரும். range will belongs to open interval minus pi by 2 comma pi by 2, right? And domain is equal to domain belongs to real numbers. domain real numbers க்கு belong பண்ணும். சரியா? so that is இங்க தான் pi by 2. ஓகே, இங்க வந்து நெகட்டிவ் பை பை 2, ரைட்? பட் இங்க வந்து வேல்யூ இல்லை மேம், அப்படியே ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, இஸ் தட் கிளியர்? அப்படி நீங்க என்ன அங்க என்ன நீங்க அங்க பண்ணீங்களோ அதே நீங்க இங்க பண்ணணும். ஓ மை காட், ஐ ஜஸ்ட் forgot. சிவராமன், ஐம் வெரி சாரி, நான் பார்க்கல. ஐ வில் டெல் யூ நெக்ஸ்ட். சாரிப்பா, சாரி. லிட்ரலி நான் வந்து அதை என்னோட மைண்டில் இருந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாளைக்கு கிளாஸ் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். 11th and 12th இருந்து இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். கரெக்டாக ஸ்ரீராமன் போயிட்டாங்க, இனி மன்னிச்சுடுங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பக்கா. ஓகே, ஸோ இப்படி வந்துச்சா? ஸோ ஹியர் இட் இஸ் 0. மேம் எப்படி கிராஃப் வரையிறது? இங்கே பாருங்கள், 0 to pi by 2 போகுது. கரெக்டா? ஸோ 0லேருந்து pi by 2 போகும்போது கிராஃப் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ், ரைட்? கிராஃப் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். ஐ ஃபீல் வெரி என்ன சொல்லலாம், மனம் வருத்தம். நாளைக்கு என்ன கிளாஸ்? நம்ம வந்து இப்போ தியரி படிக்கிறோம். கரெக்டாக? இதில் எல்லாம் தியரி இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம், 1 mark கொஸ்டின் பண்ணுவோம், 2 mark கொஸ்டின், 3 mark கொஸ்டின் எல்லாமே பண்ணுவோம். எஸ், கொஸ்டின்ஸ். எஸ், 0 to pi by 2, ரைட்? 0 to pi by 2லேருந்து கிராஃப் எப்படி போகுது மேம்? மேலே போகுது மேம், விச் மீன்ஸ் பாசிட்டிவ் சைட். பாசிட்டிவ் ஆஃப் y ஆக்சிஸ் போகுதா? பாசிட்டிவ் சைட் போகுது, விச் மீன்ஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், ரைட்? கால்குலஸ் வந்து கம்மிங் சூன்பா. ஸோ pi by 2க்கு போகும்போது தட் இஸ் த கிராஃப் வில் பி கோயிங் டு தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ், ரைட்? இது வந்து பாசிட்டிவ் சைட் பார்த்து போகுது. ஸோ அதே மாதிரி pi by 2 கூட வரும்போது நெகட்டிவ் சைட் பார்த்து போகுது. ஓகே, ரைட், கிளியர்? ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படிங்கிறது ரேஞ்சை தான் நான் என்னன்னு சொல்கிறேன். நெகட்டிவ் pi minus pi by 2 comma pi by 2. So this is called the principal value branch. Clear? Any doubts? Tan inverse of x புரிஞ்சுதா? இதே சேம் மெத்தட் தான். இப்போ சீக்கா இருக்கட்டும், அப்புறமேல் கொசீக்கா இருக்கட்டும், காட்டா இருக்கட்டும். பட் அவங்களோட இது நீங்கள் பார்க்கணும், இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Tan inverse of x is equal to y. Then எப்போ கேட்டிருக்காங்க? சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். tan inverse of x ஓட வேல்யூ வந்து y அப்படின்னா தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா y ஓட வேல்யூ எது? ஸோ y is what பசங்களா? ஸோ tan inverse of y அப்படிங்கிறது கொஸ்டினே மாற்றி எழுதிட்டேன். tan inverse of x is equal to y. y is range, right? y என்ன பசங்களா? ரேஞ்ச். அப்படி நீங்கள் ரேஞ்ச் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ tan inverse of x ஓட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வெல் minus pi by 2 comma pi by 2. ஓகே, இது எப்படி எழுதலாம்? minus pi by 2
less than y less than pi by 2 னு எழுதலாமா? அந்த மாதிரி ஃபார்முலா யாராச்சும் இருக்காங்களா? இது பாருங்க, இது தப்பு. இதுல வந்து less than or equal pi by 2 இன்க்ளூட் பண்ணவே கூடாது. எஸ், கரெக்ட் கரெக்ட். அஜய் கரெக்ட். அக்ஷய் வெரி குட். ரேஞ்ச் இல்ல இல்ல இல்ல, அங்க ஓப்பன். சைன் இன்வர்ஸ்ல க்ளோஸ்ட் இன்டர்வல் இருந்துச்சு, டேன்ல வந்து ஓப்பன் இன்டர்வல் இருந்துச்சு. அதுதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? சைன்ல க்ளோஸ்ட் இன்டர்வல் minus pi by 2 was included. Okay, ஆனா tan inverseல minus pi by 2 is not included. So அதனால closed, அதனால open. Okay, so that is இதுவும் வராது. This one இதுவும் வராது, இதுவும் வராது. இது வருது. Okay, right? So this is this. இதுவும் வராது. This is not correct. So the correct option is option C. Clear? Good. Sample question paperல கேட்ட question. சரியா? Next cotangent. Okay, cotangent அதே மாதிரி தான். See this? Okay, இதுலயும் சேம் தான். cot பார்க்கும்போது cot x. Okay, just cot x. Cot x is cos x by sin x. Correct? Cos x by sin x. அது வேணும்னா நான் சொல்லித்தரேன். ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து கேல்குலஸ்லையும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலையும் நம்ம வந்து படிப்போம். மற்றபடி நீங்கள் வந்து டெரிவேட்டிவ் லிமிட்ஸ்னா என்ன, டெரிவேட்டிவ் எல்லாம் சின்னதாக நீங்கள் படிப்பீங்க. அது அங்கேயே சின்னதாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். அப்போ வந்து இப்போ வந்து டெரிவேட்டிவ்னா அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் யூ வில் கெட். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நாம வந்து அங்கேயே படிக்கிறோம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. அப்புறமேல் வந்து ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு லேர்ன் ட்ரிக்னாமெட்ரி. நோ மேட்டர் வாட், ட்ரிக்னாமெட்ரி படிக்கணும். இப்போதைக்கு இதுதான் ஞாபகம் வருது. இப்போமேல் நான் அப்படியே யோசிச்சுட்டு ஐ வில் டெல் யூ. ஓகே, சரியா? ஸோ cos x by sin x வருது. ஸோ sin x எல்லாம் எங்கே டிஃபைன் கிடையாது? ஜீரோவில் டிஃபைன் கிடையாது. ரைட்? இன் ஜீரோ இட் இஸ் நாட் டிஃபைன். ஜீரோவில் டிஃபைன் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் ஏன்னா பை பை 2ன்னு கொடுத்துருக்கு. cot inverse pi ஓகே, பை பை 2. ரைட் கரெக்ட். ஓகே, ஸோ ஜீரோவில் வந்து என்ன பசங்களா? இட் இஸ் நாட் டிஃபைன். கரெக்டாக? ஜீரோவில் வந்து சைன் 0 இஸ் 0. ஸோ விச் மீன்ஸ் சைன் 0வில் வந்து அங்கே இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ரைட்? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால ஜீரோ வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஸோ இங்கேருந்து ஜீரோலேருந்து பை வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்? 0 to பை. ஆனால் வந்து இங்கே ரெண்டுலையுமே ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப். ரைட்? ஜீரோவில் சைன் 0ஓட வேல்யூ 0. ஓகே, அதே மாதிரி பைலையும் சைன் 0ஓட வேல்யூ 0. ரைட்? ஸோ அதனால ஃப்ரம் ஹியர் டு ஹியர் நம்ம வந்து கிராஃப் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது வாட் வில் பி த ரேஞ்ச் ஹியர்? டொமைன். ஓகே, டொமைன் பிலாங்ஸ் டு open interval 0 to pi. right? open interval 0 to pi வரைக்கும் open interval வரும். அதே மாதிரி what will be the range? range belongs to real numbers. range belongs to real numbers. Hi Sudeep. okay, range belongs to real numbers. so கீழையும் மேலையும் போகுது. positive y axis and negative y axis. so அதனால real numbers அப்படின்னு சேர்த்து எழுதியாச்சு. ஓகேவா? so இதே திருப்பி நாம வந்து எழுதுறோம். ஓகே, சேம் ப்ராசஸ் தான். எங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது மட்டும் நீங்க பார்க்கணும். வேர் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் யூ ஹேவ் டு சி. ஓகே, ஸோ ஹியர் ஜீரோலையும் பைலையும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. பிகாஸ் சைன் 0ஓட வேல்யூ 0, சைன் பையோட வேல்யூ 0. ஸோ அதனால அந்த ஏரியாவில் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ திருப்பி நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான். ஹாய் சுதீப். ஹாய். ஸோ அதே ப்ராசஸ்ல எழுதணும்னா இப்படி தான் வரும். ஸோ ஹியர் வாட் இஸ் த ரேஞ்ச்? இங்க ரேஞ்ச் என்னப்பா வரும்? ரேஞ்ச் belongs to, இதுதான் range. கரெக்டா? ஓகே, ரேஞ்ச் என்னப்பா வரும்? range belongs to 0, pi. ஓகே, open interval 0, pi. அது நீங்க எந்த பறையா அது என்ன சொல்ல அப்படின்னா கரெக்டா நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். ஓகே, what is
domain. What is domain here? Domain belongs to real numbers. Okay, இங்க பாருங்க 0 ல இருந்து pi வரைக்கும். Okay, you have to consider pi here. So pi ல வந்து it is இது வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. I think the graph will go like this as well. அப்ப இங்க y ன்னு கொடுத்தா இங்க நான் pi ன்னு கொடுக்கிறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். தந்தானி நானி தானி நானி தானி அப்ப இங்க ஓகே. So 0 ல இங்க வந்து restricted ஆகுதா? 0 to pi by 2 போகும்போது it is on the positive side. 0 to pi ல போகும்போது it is positive side. So 0 to pi ல இருந்து போகும்போது positive side. Right? அதே மாதிரி pi by 2 ல இருந்து pi by 2 ல இருந்து pi போகும்போது it is in the negative axis. So that is negative of this axis. Clear? Any doubts? Same process. We will do a question. Question. Okay. So this is a very easy question. இது ஏன் கேட்டாங்கன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு கேக்குறேன். Y is equal to cot inverse of x. X less than 0. Then, ma'am, value தான ma'am. So y ஓட value, so which is range தான ma'am. அது தான ma'am, இது தான ma'am. கரெக்ட் தான். இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும் நீங்க சொல்லணும். Okay. So it is given that y is equal to cot inverse of x. இங்க ஒன்னு இருக்குது பாத்தீங்களா? இவன் தான் பிரச்சனை. x less than 0 ன்னு கொடுத்திருக்காங்க. What பசங்களா? x less than 0, right? சரி. So here x is equal to cot y அப்படின்னு எழுதலாமா? x is equal to cot y. So which means x is equal to cot y. X should be less than 0, right? So which means cot y less than 0. Cot y less than 0 அப்படின்னா இது நெகட்டிவ். cot y ஓட வேல்யூ என்னவாக இருக்கணும் பசங்களா? நெகட்டிவ் ஆக இருக்கணும். மேம் அப்படின்னா இப்பதான் நீங்க 11th ல படிச்ச trigonometry. Okay, so this is 0 degree, this is pi by 2, this is pi, this is 3 pi by 2, this is 2 pi. Okay. D. இல்ல தப்பு. ஓகேவா? டி வராது. சொல்றேன். ஓகே. ஸோ தட் இஸ் இப்படிதான் வருது. ஓகே, உங்களோட quadrant, right? So this is first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. So all students take a cup of coffee அப்படியோ all students like coffee அப்படி என்னமோ நீங்க படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இங்க எல்லா சைன் all students take coffee. ஸோ இதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்க எல்லா சைனும் பாசிட்டிவா இருக்கும். இங்க சைன் அண்ட் சைன் இன்வர்ஸ், சைனோட ரெசிப்ரோக்கல், ஸோ அதே மாதிரி tan and so. ஸோ ஹியர் வந்து இங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், கரெக்டா? ஆல் சில்வர் டீ கப். சூப்பர் வேற லெவல். ஸோ இதுல வந்து காட் y எங்கெல்லாம் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நீங்க பார்க்கணும். காட் y எங்கெல்லாம், ஸோ இப்போ பசங்களா இங்க காட்டோட வேல்யூஸ் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், இங்க இட்ஸ் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ், ரைட்? ஸோ காட்டோட வேல்யூ எங்கெல்லாம் நெகட்டிவ் ஆகுது பசங்களா? இட் இஸ் நெகட்டிவ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ரைட்? ஸோ பை பை 2ல இருந்து பை வரைக்கும் என்ன பசங்களா? பை பை 2ல இருந்து பை வரைக்கும். அதே மாதிரி 3 பை பை 2ல இருந்து 2 பை வரைக்கும், 3 பை பை 2ல இருந்து 2 பை பை 2 பை வரைக்கும் காட் y ஓட வேல்யூ இஸ் நெகட்டிவ். ஸோ இதுதானே இதோட மீனிங். cot y should be less than 0, which means it should be negative. So cot y வந்து நெகட்டிவ் ஆகணும். நெகட்டிவ் எப்போ வருது பசங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்லி ஃபோர்த் குவாட்ரண்ட். நான் தப்பா போட்டிருக்கேனா? என்னாச்சு? 0 90 டிகிரி பை 3 பை பை 2 0 2 பை. என்னாச்சு? எங்க தப்பு? ஆல் சில்வர் டீ கப்ஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த். நான் என்ன சொன்னேன்? ஓ செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே சாரிப்பா, சாரி. ஓகே செகண்ட் அண்ட் ஃபோர்த். ஓகே. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா பை பை 2ல இருந்து பை வரைக்கும், கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் pi by 2 less than y less than pi, கரெக்டா? ஸோ இங்க இது வரைக்கும் அப்படின்னா 3 pi by 2
less than y less than 2 pi. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு இன்டர்வெல் இங்கே இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ விச் இஸ் pi by 2 less than y pi இருக்குதா? எஸ். ஸோ விச் இஸ் திஸ், ரைட்? விச் இஸ் திஸ்? மேம் ஏன் மேம் லெஸ் தேன் இங்கே ஏன் இது கொடுக்கல? ஆனால் அது வேண்டாம். ஏன்னா காட் பை இன்க்ளூட் பண்ணணுமா? காட் பை இன்க்ளூட் பண்ணணுமா சொல்லுங்க? ஏ வருமா பி வருமா? வாட் இஸ் காட் பை? காட் பை இஸ் ஈக்குவல் டு sin pi divided by cos pi. Sin pi is 0 divided by -1. அது ஜீரோங்க. So B will be the so B will be the answer. எதுக்கு வம்பு? minus pi by 2 இருந்து pi வரைக்கும் அவன் நெகட்டிவ், பையும் pi by 2 வேணாம். So that is the thing. Did you get it? Did you get the concept of this question? Do I want to explain it again? புரிஞ்சுதாப்பா? சாரி, cos pi by சாரி எப்படியா இருந்தாலும் அது வராது. ஓகே, cot x is equal to cos x by sin x, கரெக்டா? ஸோ இது வந்து -1 divided by 0 வரும், which is not defined. இது வரக்கூடாது. It is not possible. ஆமாப்பா சாரிப்பா திருப்பி தப்பா எழுதிட்டேன். ஸோ pi by 2 y, this is the answer. Did you get it? Right? Can we go to the next one? Next. இந்த கொஸ்டின் பண்ணலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to know the cosec அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் we will go to that question. Okay, the inverse of cosecant this. Okay, so this is the thing. So cosec அப்படிங்கிறது 1 by sin, right? 1 by sin x. So sin x எங்கெல்லாம் டிஃபைன் கிடையாது, 0ல டிஃபைன் கிடையாது, பைல டிஃபைன் கிடையாது, எதுலுமே டிஃபைன் கிடையாது. ஓகே, ஸோ இதோட கிராஃப் வந்து எப்படி வரும்? ஸோ திஸ் வில் பி த கிராஃப். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஹாய் கோகுல், ஹாய்ப்பா ஹாய். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ இப்படி வரும், இங்கே வந்து ஒரு இப்படி ஒன்று வரும், அங்கே இங்கே ஒரு லைக் இந்த மாதிரி இப்படி அதுதான் கொசீக்கோட இது. ஓகே, ஸோ ஃப்ரம் pi by 2 to pi by 2. ஓகே, pi by 2ல இருந்து pi by 2 வரைக்கும் அவங்க வந்து 1 and onto function which is bijective. ஆனால் 0ல டிஃபைன் கிடையாது. வாட் இஸ் sin 0? 1 by sin 0 வந்து not defined, right? ஸோ இங்க வந்து பாருங்க, ஸோ here it is given that domain வந்து என்ன கொடுத்துருக்காங்க? domain. ஸோ domain is given that minus pi by 2ல இருந்து pi by 2 வரைக்கும் except 0. அங்க 0 வந்து அங்க not defined, கரெக்டா? ஸோ 0 எனக்கு வேணாம், மற்றபடி எல்லாத்துலேயும் அவங்க வந்து 1 and onto function and range வந்து real values. ஓகே, திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி இப்படி தான் வரும். ஸோ here the range belongs to minus pi by 2 comma minus pi by 2 except 0 and domain will be real numbers. Clear appa? Clear? Okay, so same process தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எப்போ கேட்டிருக்காங்க? எப்பயோ கேட்ட கொஸ்டின். which of the following is the principal value branch of cosec inverse x? cosec inverse x ஓட principal value branch கேட்டிருக்காங்க. ஸோ principal value branch அப்படிங்கிறது மேம் range அப்படிங்கிறது தான். ஸோ range of cosec inverse x அப்படிங்கிறது மேம் which is belongs to minus pi by 2 comma pi by 2 minus 0. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்க? எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர், வெரி இம்பார்ட்டன்ட். இதில் தான் கொஞ்சம், இதில் மட்டும்தான் இப்படி வரும். ஓகேவா? மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து cosec முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் secant. ஓகே, சேம் ப்ராசஸ். இங்கே வந்து 0ல வந்து இப்படி வரும். ஓகேவா? இட் வில் பி லைக் திஸ். இந்த சைடு இப்படி ஒன்று வரும். ஓகே, ஸோ கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், சேம் கிராஃப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து பை வரைக்கும். ஓகே, 0 to pi. ஆனால் pi by 2ல
அங்க வேல்யூ கிடையாது. ஸோ சீக் அப்படிங்கிறது 1 by cos, ரைட் ரைட் 1 by cos 90 degree or pi by 2 அப்படிங்கிறது 1 by 0 which is not defined. லெவன் பை பை 18 ஐ திங்க் ஸோ அதை நம்ம மாற்றணும். ஓகேவா, காட்டை வந்து மாற்றி எழுதணும். ரைட், ஸோ காட் மைனஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பை வச்சு மாற்றி எழுதணும். ஓகே, ஸோ வி வில் see that. ஓகே, ஸோ அதனால பை பை 2ல அங்கே வேல்யூ கிடையாது. சரியா, ஸோ விச் மீன்ஸ் அதோட ரேஞ்ச் என்னப்பா வரும், ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் பிலாங்ஸ் டு closed interval 0 to pi ஆனா மைனஸ் பை பை 2 மைனஸ் கிடையாது, பை பை 2ல வேல்யூ கிடையாது. So what is domain here? இங்க இதுதான் range. So this is domain. Domain belongs to 0 to pi minus pi by 2. எப்படி இந்த minus pi by 2? மேம் கொசிக்கு க்ளோஸ் போடலாம் பிகாஸ் இங்கேயும் வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ இது சீக்கண்டா. ஓகே, ஸோ மைனஸ் பை பை 2லையும் வேல்யூ இருக்கு அண்ட் பை பை 2லையும் வேல்யூ இருக்கு. ரைட், ஸோ யூ கேன் யூஸ் க்ளோஸ்ட் ப்ராக்கெட். ஓகே, இங்கேயும் க்ளோஸ் ப்ராக்கெட் போடலாம். காஸ் 0க்கும் வேல்யூ இருக்கு, காஸ் பைக்கும் இங்கே வேல்யூ இருக்கு. ஸோ யூ கேன் புட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ரேஞ்ச் என்னப்பா வரும், range belongs to real numbers. So அதையும் நம்ம திருப்பி இங்க எழுதும்போது range will become range belongs to 0 to pi minus pi by 2. Okay, so domain will belongs to range. Clear? All the graphs clear அப்பா. இது ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து பேசிக். திஸ் இஸ் த டேபிள். இந்த டேபிள் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸும் காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் இஸ் சேம். ரைட், டொமைன் இஸ் சேம். ஸோ அதே மாதிரி மைனஸ் பை பை 2 0 பை. So tan inverse x graph ஞாபகம் வச்சுக்கோங்க. domain is real numbers, range is open interval minus pi by 2 to pi by 2. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. that is tan inverse or tan அப்படிங்கிறது sin by cos. so கீழே cos இருக்கு, pi by 2 வரக்கூடாது. pi by 2 ஏரியாவில் வந்து என்னது, the graph is restricted. so அதனால pi by 2 வரக்கூடாது. but we need the range between minus pi by 2 லேருந்து pi by 2. hi Sri Hariharan, hi pa, hi. Okay, so அதே மாதிரி cot inverse of x, real numbers, all real numbers is called the domain. 0 to pi. அப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், sin x by cos x. ஓகே, ஸோ cos x கீழே இருக்குது. cos xல மைனஸ் பை பை 2 பை பை 2 வேல்யூ கிடையாது. ஸோ ஓப்பன் இன்டர்வல் போட்டு மைனஸ் பை பை 2 காமா பை பை 2ன்னு எழுதலாம். கரெக்டா? அதே மாதிரி காட் வந்துச்சுன்னா cot x by sin x. sin xல பார்த்தீங்கன்னா 0லையும் பைலையும் வேல்யூ கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து என்ன போட்டாச்சு, ஓப்பன் இன்டர்வல் போட்டாச்சு. அவ்வளோதான். சரியா? ஸோ மற்றதெல்லாம் சேம் தான். இது வந்து ரியல் நம்பர்ஸ் தான் வரும். ரியல் நம்பர்ஸ் ரைட், ஆல் த ரியல் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் திஸ். ஓகே, கிளியர்? அப்புறமேல் வந்து இது நீங்கள் படிக்கணும். this you have to learn. ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இனிமே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் மேம் டொமைன் மீன்ஸ் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். எக்ஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் டொமைன். ஓகே, இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன் இருக்குது. அந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்தால் தான் அங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லை அதை தாண்டி போச்சு அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. கிளியர்? ஓகே, சரி. sin inverse of minus x is equal to minus sin x, cos inverse of x. So இது வந்து நம்ம வந்து group பண்ணி படிச்சுக்கலாம். Okay, so first sin inverse of x is equal to minus sin inverse of x. Okay, சரியா? next வந்து tan படிச்சுக்கலாம். tan inverse of x is equal to minus tan inverse of x. Okay, சரியா? அப்புறமேல் வந்து யார் வராங்க, யாருமே வரல, cosec வராங்க. cosec inverse of x is equal to
minus cosec inverse of x. Okay, fine. Sin tan cosec அவங்களுக்கு வந்து எந்த யாருமே ஆட் பண்ணவும் கிடையாது மைனஸ் பண்ணவும் கிடையாது. sin inverse of மைனஸ் ஏன் எழுதல மேம்? Okay, sin inverse of minus 6, tan inverse of minus 6 and cosec inverse of minus 6 minus cosec inverse of x. Right? அதான் சொல்றேன். sin inverse of minus குரூப் பண்ணி படிச்சுக்கோங்க. sin tan cosec, sin tan cosec. ஸோ sin நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே மெயின் கேரக்டர் இஸ் sin, ரைட்? ஸோ sin is on the denominator. மேப் sec inverse x, sec inverse x வந்து நெக்ஸ்ட்ல தான் வரும், நெக்ஸ்ட் குரூப்ல நம்ம படிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதில் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா sin inverse x அவங்க தான் மெயின். ஓகே, ஸோ sin inverse x வருது, tan inverseல நியூமரேட்டரில் sin வருது. அதே மாதிரி 1/sin inverse x, ஐ மீன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கொசீக்கை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், கொசீக். என்னன்னா what did I just say? ரெசிப்ரோக்கல் ஆஃப் கொசீக் தப்பு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைனோட ரெசிப்ரோக்கல் 1/sin தான் கொசீக். ஸோ ஹியர் everything is sin தான் மெயின். ஸோ அந்த மாதிரி குரூப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க மைனஸ் sin x அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ மைனஸ் sin inverse of minus x is equal to minus sin x. tan inverse of minus x is equal to minus tan inverse x. cosec inverse of minus x is equal to minus cosec inverse x. ஓகேவா? சரியா? ஸோ நெக்ஸ்ட் குரூப் பார்த்துக்கலாமா? பார்க்கலாமா? ஓகே, சாரி மை தமிழ் இஸ் வெரி வியர்ட். அது நான் வேணும்னு பண்ணலாம், அப்படியே வருதுடா. ஓகே, நெக்ஸ்ட் கொசீக் கிடையாது, கோஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் கோஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் கோஸ் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் sec inverse of minus x is equal to pi minus sec inverse of x. குரூப் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லப்பா எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ காஸ் இங்க காஸ் இஸ் த மெயின் கேரக்டர், ரைட்? ஸோ காஸ் இங்க இருக்கு, காட்ல ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல காஸ் இருக்கு, 1/cos அப்படிங்கிறது sec. ஸோ ஹியர் காஸ் இஸ் த மெயின் கேரக்டர். காஸ் மெயின் கேரக்டரா வர எல்லா டேர்ம்ஸுக்கும் ஆர் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பை வந்து கூடயே இருக்கு. ஓகேவா? தட் இஸ் பை மைனஸ் கோசீக் இன்வர்ஸ் எக்ஸ், பை மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ், பை மைனஸ் சீக் இன்வர்ஸ் எக்ஸ், பை. ஓகே, நான் அந்த சொன்ன இது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஸோ டிட் யூ கெட் இட்? ஸோ சைன் மெயின் கேரக்டராக இருக்கு. சைன் மெயின் கேரக்டராக இருக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா யாரும் கிடையாது, முன்னாடி ஒரு நெகட்டிவ் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இல்லை, காசு தான் அங்கே வந்து மெயின் கேரக்டராக இருந்துச்சுன்னா பை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ கேன் வி ஜஸ்ட் டூ அ ப்ராப்ளம்? We will do a problem right now. Come on everybody. So find the value of tan inverse of 3 root 3 minus cot inverse of minus 3. Yes, metrics next week is metrics I guess. Okay, metrics எல்லாம் டீச் பண்ணேன். ஸோ இப்படி எப்படிப்பா இது? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? tan inverse of root 3 minus cot inverse of minus root 3 தான் இதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மைனஸ் இது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? tan inverse of root 3 is equal to x ன்னு போடலாமா? tan inverse of root 3 is equal to x. So root 3 is equal to tan x. ஸோ டேனுக்கு நான் வந்து எக்ஸுக்கு வந்து நான் வந்து என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு ரூட் 3 கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுடா. தட் இஸ் பை பை 3 வருமா? ரைட்? ஸோ ஹியர் எக்ஸோட வேல்யூ ஷுட் பி பை பை 3. ஸோ தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 3. ரைட்? பை பை 3 தான் வரும். ஸோ இங்கே வந்து என்னப்பா வரும்? ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3
cos inverse of minus root 3. So ma'am இதுல வந்து cos the ma'am main character. So இப்போ வந்து இதை எப்படி எழுதணும்? This can be written as pi minus cot inverse of root 3. So இதுல இருந்து cot inverse கண்டுபிடிக்கணும். So cot inverse root 3 is equal to x. Right? So root 3 is equal to cot x. So x க்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு root 3 கிடைக்கும்? Cot அப்படிங்கிறது opposite side by adjacent side by opposite side, right? So adjacent side root 3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is pi by 6. கரெக்டா pi by 6 வருமா? X is equal to ma'am where we can get chapter wise PYQs. You can refer any guides, I guess. Guides are the best. I would suggest exam India guide is good. Okay, அந்த கைடில் வந்து எல்லாமே 1 mark question, 2 mark question, case based study, பயப்படாதீங்க. Okay, அது exam India is good. Okay, for max it is good. Okay, so pi by 6 வருமாடா? Okay, what is cot pi by 6? Pi by 6 கரெக்டா இல்லையா? Answer me. யாரும் சொல்ல மாட்டீங்க. So this is the answer. So here you have to put it in the question. I mean in the answer. So pi minus pi by 6. Tan pi by 6. Root 3 by 2. Root 3 by 1. Correct. So which is equal to 6 pi minus pi divided by 6. So which is equal to 5 pi 5 pi by 6. ஓகே இப்போ செப்பரேட்டாக நம்ம எல்லாருக்குமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும், செகண்ட் நீங்கள் என்ன பண்ணும், தட் இஸ் pi by 3 மைனஸ் 5 pi by 3. 5 pi by 3 5 pi by 3 6, which is equal to pi by 3 minus 5 pi by 6. Okay, cross multiplication பண்ணுங்க. 6 pi minus 15 pi divided by 3 into 6. 18. Okay, so what will be the answer? 4 5 minus 9 pi divided by 8 you will get, right? Cancel பண்ணீங்கன்னா minus pi by 2 வருமா? Did you get minus pi by 2? Yes. Okay, is that clear? Minus pi by 2. Okay, so this is the answer. Okay, maybe question and இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது? minus pi by 2. Yes, minus pi by 2. Minus pi by 2. Yes, super. So this is the answer. If you got answer தப்பு பிரச்சனை கிடையாது. Corrected. Where did you go wrong? அப்படின்னு என்ன மேம் சொல்கிறீங்க? ஓகே, இந்த கொஸ்டின் ரைட் த பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 plus 2 sin inverse 1 by 2. என்ன வரும்? பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது மேம். ஒன்றுமே கிடையாதா? ஆமாம், ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி யூ ஹாவ் டு கால்குலேட். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 1 by 2 is equal to cos x. So cos x 1 by 2 வருவது எப்போ? That is x க்கு வந்து pi by 6 வரும்போது. கரெக்டா? pi by 6. pi by 3. Clear? pi by 3 வரும்போது. Right? So cos 60 degree is equal to 1 by 2. So அதே மாதிரி sin inverse of 1 by 2. Right? Which is equal to x. Sin x is equal to 1 by 2. So x is equal to pi by 6. Right? So that is pi by 3 plus 2 into pi by 3. So this, 6 varum. This and this will get cancelled. So you'll get 2 pi divided by 3. 2 pi divided by 3 is the principal value branch. Clear? Pi by 3. 2 pi by 3. Pi தான் ஆன்சர். 2 pi by 6 3 வரும். 2 pi by 3 தான்ப்பா வரும் ஆன்சர். கரெக்டா? 2 pi by 3 pi வருமா? 2 pi by 3 வருமா? What is the answer? Tell me.
2 pi by 3. Any doubts? Any doubts? Any குட்டி doubts இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இப்போ வந்து இது cos xக்கு 1 by 2 cos அப்படின்னா adjacent side by hypotenuse. adjacent sideல 1 வருவது எப்போ? cos 60 degree. So cos 60 pi minus pi by 3 pi minus pi by 3 pi minus வராது cosக்கு. pi minus pi by 3 வராது cosக்கு. What do you mean? அப்படின்னா புரியல அன்பு. Can you just explain? pi minus pi by 3 டி pi by 3 இங்க பாருங்க pi by 3 belongs to the principal value. cos x ஓட principal value branch அப்படிங்கிறது 0 to pi. அதுல இவங்க வராங்க கரெக்டா? ஓகே so pi by 6 அப்படிங்கிறது so this is basically 0 ல இருந்து 180 degree கரெக்டா? இது அப்படிங்கிறது 60 degree, right? This is 60 degree. pi minus cos pi minus theta. ஓகே அது எதுக்கு இதுல வந்து பாருங்க this belongs to sine belongs to minus pi by 2 comma pi by 2, right? So which means minus 90 degree ல இருந்து 90 degree வரைக்கும். So இது வந்து பாத்தீங்கன்னா this belongs to இது வந்து என்ன நீங்க இது சொல்றீங்களா? இது வேண்டாம். நீங்க வந்து இதுக்கு ரெண்டு கால்குலேட் பண்ணும்போது தட் இஸ் cos இன்வர்ஸ்க்கு செப்பரேட்லி கால்குலேட் பண்ணும்போது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல வருதா இல்லையான்னு பாருங்க. So this is actually 30 degree. So this belongs to this interval, right? Okay, இது ரெண்டும் பிரின்சிபல் வேல்யூ செப்பரேட்லி you have to check இது வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல பிலாங் பண்ணதா, அதே மாதிரி இவங்களும் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல பிலாங் பண்ணதா நீங்க பார்க்கணும். வேல்யூ பிலாங் பண்ணது அப்படின்னா then you have to just directly you have to do. Okay, is that clear? Any doubts? Your doubt is valid. Correct தான், doubt வரலாம் அந்த மாதிரி. Okay, fine. Clear? Any doubts? Cos inverse. Can I go to the next question pa? Clear na clear illana illan solunga. I will repeat it again. பிரச்சனை இல்லடா எனக்கும் தெரியல. டுடே ஐ வாஸ் கமிங், அங்கே வந்து ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹெல்த் செக்அப். வாட் ஐ ரெட் வாஸ் ஃப்ரீ ஹேர் செக்அப். ஐ வாஸ் லைக் ஹேர் செக்அப்பா, எனக்கும் கண்டு தெரியல. ஓகே, அது ஒரு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, திஸ் கொஸ்டின், write the principal value of tan inverse of tan of sine 7 pi by 6. பசங்களா இன்னொரு கொஸ்டின், இன்னொரு லைக் ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்க படிக்கலாம். தட் இஸ் sin inverse of sin x is equal to x. Cos inverse of cos x is equal to x. Okay, tan inverse of tan x is equal to x. Sec inverse of sec x, which is equal to x. Cosec inverse of cos x, which is equal to x. Cot inverse of cot x, which is equal to x. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இவங்க எல்லாரோட டொமைன் வந்து ரெஸ்பெக்டிவ், ஓகே, ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ்ல இருக்கணும். எக்ஸோட வேல்யூ ஷுட் பி இன் இன்னைக்கும் நாளைக்கும், ஓகேவா? இன்னைக்கும் நாளைக்கோட ஃபுல் 180 பிளஸ் தீட்டா. அதேதான் மேம், 3D சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்க மேம். பண்ணலாம்ப்பா, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இதோட இப்போ வந்து எக்ஸ் ஷுட் பி பிலாங் டு, எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு த இன்டர்வெல். எந்த இன்டர்வெல்ல வரும்? -1 இருந்து 1 வரைக்கும்.
minus 1 1 yes அது ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ்ல வந்து அது பிலாங் பண்ணாதான் உங்களால அது எழுத முடியும். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. அது கிடையாது இது. ஓகே, ஸோ ஹியர் ஹாய் தர்ஷினி, ஹாய்ப்பா ஹாய். pi by 6 பார்க்கலாம். let me see. So here it is tan of 7 pi by 6. So 7 pi by 6 is basically out of the India or out of the world. அப்படின்னா அப்படி கிடையாது. 7 pi by 6 அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில் கிடையாது. அப்போ நீங்கள் மாற்றணும் அதை. So that is tan inverse of tan of okay pi by 6. yes pi by 6 தான் பவரும். ரைட், pi by 6. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைக் அந்த சைன் கன்வர்ஷன் யூ நோ தட் ரைட். இப்போ 90 and 270 வந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன மாறும்? தட் இப்போ 90 and 270 வந்துச்சுன்னா சைன் வந்து காஸாக மாறிடும், காஸ் வந்து சைனாக மாறிடும். ரைட், அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து 90லையும் 270லையும். ஓகே, இஃப் இட் இஸ் 180 and 360ல வந்துச்சுன்னா சைன் வில் பி சைன், ரைட், காஸ் வில் பி காஸ், tan வில் பி tan. ஓகே, திடீர்னு நான் டாக்டர் ரைட் அதான் அப்படி எழுதிட்டேன், பிரச்சனை கிடையாது. ரைட், ஸோ எனக்கு வந்து இங்கே tan தான் வரணும். ரைட், ஸோ ஐ நீட் டு கெட் tan ஹியர் ஸோ தட் tan இன்வர்ஸ் ஆஃப் tan அப்படிங்கிறது தீட்டா அப்படின்னு எழுதலாம் எனக்கு அதுக்காக. ஸோ இதில் வந்து நான் 180லையோ 360லையோ தான் எழுதணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் எனக்கு வந்து அண்ட் ஆல்சோ ஐ நீட் டு கெட் பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி. I need to get positive value. So here it is pi. Right? Here it is pi. So piல வந்து எவ்வளோ ஆட் பண்ணால் எனக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இப்படி தான் எழுதணும். எப்படி எழுதணும் பசங்களா? tan inverse of tan of pi plus pi by 6 எழுதலாமா? Which I will get 7 pi by 6. Right? So tan inverse of tan theta, that is pi by 6. So which is equal to pi by 6. pi by 6. பரவாயில்ல சிவா, நீங்கள் இது அப்புறமேல் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, pi by 6 சூப்பர், உங்களுக்கு கிடச்சிது. பார்த்தீங்களா, நீங்கள் படிச்சிட்டீங்க பஸ், அதை தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. பரவாயில்ல, யூ கேன் லிசன் திஸ் கிளாஸ் அப்புறமேல். ஓகே, ரைட், சரி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வெரி இம்பார்ட்டண்ட்டான இது, எப்பவுமே நாளைக்கு வந்து நிறைய கொஸ்டின் இதில் இருந்து நம்ம பண்ண போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் பை பை 2. tan inverse of x plus cot inverse of x is pi by 2. sec inverse plus cosec inverse is equal to pi by 2. ரைட், ஓகே. என்ன சொல்கிறாங்க? சைனும் காஸும் டேனும் காட்டும் சீக்கும் கொசீக்கும் இவங்க தான் குரூப். ஓகேவா? ஸோ சைன் பிளஸ் கொசீக், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் கொசீக் cos inverse x is equal to pi by 2. Very important. இது மிக மிக important. Okay, so that is sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. சரியா? So tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. That is எல்லாத்தோட இன்வர்ஸ். இப்போ tan இன்வர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காட் இன்வர்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே கொசீக் இன்வர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே யூ ஹேவ் டு டேக் சீக் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ அப்படி இருந்தால் தான் இது pi by 2 வரும். ஓகே, கேன் வி டூ அ கொஸ்டின்? வி வில் டூ அ கொஸ்டின். எங்களோட அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இருந்துச்சே. கம் ஆன். ஓகே, assertion and reasoning. The range of sin inverse x plus 2 cos inverse x is 0 to pi. ஆமாவா இல்லையா? எப்படி மேம் போர்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த லெசன் வெயிட்டேஜ் என்னது? 4 marks பா. 4 marks. 4 marksக்கு இதெல்லாம் இவ்வளவு தேவைதான்டா. இது நம்ம திருப்பி அப்படியே கால்குலேஷனில் படிப்போம், அப்போ வந்து இதெல்லாம் தேவை. Okay, so principal value branch of sine inverse of x has range minus pi by 2 and pi by 2. What is the answer பசங்களா? So range அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is range? Range of sine inverse x plus 2 cos inverse x. Sine inverse x plus 2 cos inverse x அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 0 pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்?
ஸோ நான் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு மாற்றி எழுதுறேன் ரைட். ஸோ தட் இஸ் பசங்களா எனக்கு தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு, தட் இஸ் sin inverse of x plus cos inverse of x அப்படிங்கிறது pi/2 அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து cos inverse of x is equal to pi/2. I mean sin inverse of x is equal to cos inverse of x. Sorry da. pi/2 minus cos inverse of x ன்னு எழுதலாமா? Yes, definitely you can write. இது வந்து அங்க substitute பண்ணுங்க. So pi/2 minus cos inverse of x plus 2 cos inverse of x என்னன்னு வரணும், என்ன வரும்? ஓகே சரியா? So that is இதுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது, suppose if it is 5, இதுதான் ரேஞ்ச். கரெக்டா? கரெக்டா? அதுதான் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், sin x is equal to minus pi/2 னு substitute பண்ணியாச்சு. ஸோ what I will get pi/2 minus pi/2 plus cos inverse x கிடைக்குமா? pi/2 plus cos inverse x, right? So this is the thing, right? இதோட ரேஞ்ச் நீங்க கண்டுபிடிக்கணும். You have to find the range here. எப்படிப்பா ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம்? How you gonna find the range here? Okay, so எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம்? இங்க வந்து cos inverse of x plus pi/2 அப்படின்னு இருக்குது. ஓகே, என்ன வரும்? So cos inverse of x ஓட range is between 0 to pi. கரெக்டா? 0 less than or equal to cos inverse of x less than or equal to pi. Correct or wrong? Correct or right? Correct or wrong? Correct or right? ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு pi/2 plus cos inverse x ஓட ஆன்சர் வேணும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் 0 plus pi/2 less than or equal to cos inverse of x plus pi/2 less than or equal to pi plus pi/2. Right? So I will get pi/2 less than or equal to cos inverse of x plus pi/2 plus 3pi/2 வரும். ஓகே, இதில் என்ன தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஓகே, ஸோ 2 cos inverse of x என்னப்பா ஆன்சர் வரும்? வாட் வில் பி தி ஆன்சர்? ஸோ திஸ் இஸ் த மெத்தட். இப்படி தான் மெத்தடில் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் கிடையாது, அவ்வளோதான். இன்னொரு லாஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது, அதோட நான் வந்து இது ஸ்டாப் பண்ணிடுவேன். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் properties. Okay, properties. So first property என்னன்னு பார்த்தீங்கன்னா sin inverse of 1 by x is equal to cosec inverse of x. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஒன், அதே மாதிரி cosec inverse of 1 by x is equal to sin inverse of x. Okay, next cos inverse of 1 by x is equal to sec inverse of x. அதே மாதிரி sec inverse of 1 by x is equal to cos inverse of x. ஓகேப்பா, அதே மாதிரி tan inverse of 1 by x is equal to cot inverse of x. Okay, so அதே மாதிரி cot inverse of 1 by x is equal to tan inverse of x if x is greater than 0. கை வலிக்குது. ஓகே, இப்போ cot inverse of 1 by x is equal to pi plus tan inverse of 1 by x if x less than 0. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இனிமேல் வந்து ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு வி வில் டூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? Do you have any doubts from inverse trigonometry? All clear? Wind up பண்ணலாமா? நாளைக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்குது மேம். சண்டே மேம் எங்களுக்கு தூங்கணும் மேம். டே 10 to 12 வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் நாளைக்கு ஷார்ப் 10 AM, நாட் 10 PM, 10 AM எல்லாரும் வந்துடுங்க. we will solve questions from inverse trigonometry. அதோட inverse trigonometry முடிஞ்சிச்சு. What can I do? Okay,
பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் சால்வ் இட் ரைட் நவ். இல்லையா நாளைக்கு நம்ம மேம் நாங்கள் வரோம், நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ இதில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து இப்போ நான் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்போ சொல்லித்தருவேன் அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் த கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போவே எல்லா ப்ராப்பர்ட்டியும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி இருக்கும். நாளைக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லெஃப்ட் அவுட் இருந்துச்சுன்னா ஐ வில் டூ இட், ஐ வில் லைக் என்ன சொல்ல மென்ஷன் இட் along with the question. Okay, is that clear? So that is what we gonna do tomorrow. questions, only questions. இன்னைக்கு நம்ம செஞ்ச questions எல்லாம் very very important. அது நீங்க மறக்காம you have to check it. Okay, அது மறக்காம பாருங்க. இன்னைக்கு எல்லாமே குட்டி questions தான் நம்ம பண்ணோம், கரெக்ட்டா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து 1 மார்க் பண்ணுவோம், 2 மார்க் பண்ணுவோம், 3 and mostly 3 வரைக்கும் தான். MCQல இருந்து கேட்பாங்க 3. ஓகேவா? 3 மார்க்ஸ் question. ஸோ டோட்டல் 4 மார்க்ஸ். ஓகே ஃபைன். எஸ்பா. ஓகே, ஸோ ஃபைண்ட் அப் பண்ணலாமா? படிக்கிறீங்க, நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வரணும். டேக் திஸ் ஆஸ் ரிவிஷன். ஓகே, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் கதர். ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, ஸோ நான் வந்து நோட்ஸ் வந்து இன்னைக்கு டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணுங்கள். அப்புறமேல் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பசங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அப்டேட்ஸ். ஓகேப்பா அன்பு, சூப்பர்ப்பா. நாளைக்கும் நானும் சூப்பராக வரேன் 10 AM. ஓகேவா? 10 AM மறக்காமல் வந்துடுங்க. 10 to ஒரு 12 வரைக்கும் நம்ம சூப்பராக ஒரு 2 hours நீங்கள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? தட் இஸ் மை கொஸ்டின். ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. தேங்க் யூ வெரி மச். ஐ வில் see you on the next session. This is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.